தாயின் சாபத்தை வீணாக்க கூடாது. உன் தாயின் சாபமும் உனது பிரார்த்தனையும் பயனுள்ளதாக இருக்க நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். உனது பாதம் பூமியில் விழ வேண்டாம். பாதத்தில் உள்ள மாம்சத்தை எடுத்துக்கொண்டு கிருமிகள் பூமியில் விழட்டும் என்று கூறி சாயையை நோக்கி, நீ ஏன் புத்திரர்களிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டாய் என சூரியன் வினவினார். அவள் பதில் ஒன்றும் கூறாதிருக்க அவள் செய்த தவறுக்கு சாபமளிக்க ஆரம்பித்தார். உடனே சாயை உண்மையை கூறுகிறேன், சபிக்க வேண்டாம் என பிரார்த்தித்து நடந்ததை கூறினாள். சூரியன் கோபத்துடன் மாமனார் வீடு சென்றார். கோபாக்னியால் கொளுத்துபவர் போல் வந்த ரவியை சமாதானப்படுத்தி விஸ்வகர்மா பின்வருமாறு கூறினார். உங்களது உக்கிரமான தேஜஸை சகிக்க முடியாமல் வாடி வனத்திலே தவம் செய்கிறாள் சம்ஞை. உமது உருவம் சாந்தமாக வேண்டும் என்பதே தவத்தின் நோக்கம். உமக்கு விருப்பம் இருந்தால் சாணை பிடித்து உக்கிரமான அம்சங்களை விலக்கி சாந்தமாகச் செய்கிறேன். குறுக்கும் நெடுக்குமாக உள்ள கிரணங்களால் உமக்கே துன்பம் உண்டாகிறதல்லவா என்றார் விஸ்வகர்மா. அதை ஆதித்யன் அங்கீகரிக்க சாகத்வீபத்தில் சூரிய மண்டலம்